நீ நல்லவன்தான், ஆனா உலகம் உன்னை மதிக்கல. நீ உழைக்கிற, ஆனா உன் வாழ்க்கை நகரவில்லை. நீ எல்லாரையும் நம்பினாய், ஆனா கடைசியிலே நீ மட்டும்தான் உடைந்தாய். ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சு பாரு, என் வாழ்க்கை ஏன் இப்படியே நிக்குது? அந்த கேள்விக்கு பதில் தேடி இந்த உலகத்தை மாற்றிய ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ராஜா இல்ல, அவனிடம் படை இல்ல, அவனிடம் பணமும் இல்ல, ஆனா ஒரு பேரரசை உருவாக்கினான். அவன்தான் சாணக்கியர். இந்த வீடியோ முடிவு வரை பார்த்தால் நீ உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்ப. சாணக்கியர் யாரு? சாணக்கியர் ஒரு தத்துவ ஞானி. ஆனா அவர் சொன்னது புத்தகத்துக்காக அல்ல, வாழ்க்கைக்காக. அவர் அவமதிக்கப்பட்டார், தலைநகரிலிருந்து விரட்டப்பட்டார். அந்த அவமானத்திலிருந்து தான் இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசு உருவானது. அவர் நமக்கு சொன்னது கனவுகள் இல்லை, உண்மை, கசப்பான உண்மை. இன்று அந்த 7 தத்துவங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும். தத்துவம் 1, நீ முதலில் உன்னை மதிக்க கற்றுக்கொள். சாணக்கியர் சொன்னார், தன்னை மதிக்காத மனிதனை உலகம் ஒருபோதும் மதிக்காது. நம்மில் பலர் என்ன செய்கிறோம்? எல்லாருக்காக வாழ்கிறோம். நம்ம ஆசையை ஒதுக்குகிறோம், நம்ம நேரத்தை தள்ளி கொடுக்கிறோம். பிறகு ஒரு நாள் கேட்கிறோம், என்னை யாரும் மதிக்கலையே. உண்மை என்ன தெரியுமா? நீ உன்னை குறைவாக நினைக்கும் வரை உலகமும் உன்னை குறைவாக தான் நினைக்கும். தன்னம்பிக்கை என்பது ஆணவம் இல்லை, அது சுயமரியாதை. உன்னை நீ உயர்வாக நினைக்க ஆரம்பிச்ச நாளே வாழ்க்கை திசை மாறும். தத்துவம் 2, அதிக நம்பிக்கை ஆபத்தானது. சாணக்கியர் ரொம்ப கடுமையா சொன்னார், அதிக நம்பிக்கை மெதுவான விஷம். நாம் யாரையாவது நம்பினால் உயிரை விட அதிகமா நம்புறோம். அவர்கள் மாறினால் நாம் உடைந்து போகிறோம். உண்மை என்ன? மனிதன் மாறுவான், சூழ்நிலை மாறும், தேவை மாறும். அதனால் சாணக்கியர் சொன்னார், நம்பு, ஆனா உன் வாழ்க்கையை ஒப்படைக்காதே. அதிக எதிர்பார்ப்பு தான் அதிக வலியை உருவாக்குகிறது. தத்துவம் 3, பசியிலும் அறிவை விட்டு விடாதே. சாணக்கியர் ஏழையாக இருந்தார், ஆனா அறிவில் செல்வந்தர். அவர் சொன்னார், அறிவுதான் மனிதனின் உண்மையான செல்வம். பணம் போகலாம், வேலை போகலாம், ஆனா அறிவு இருந்தால் வாழ்க்கை திரும்ப வரும். நீ இன்று கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனா கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. பசியிலும் அறிவை விட்டுவிட்டால் வாழ்க்கை பசியிலே நிற்கும். தத்துவம் 4, சோம்பேறி மனிதனுக்கு எதிரி தேவையில்லை. நம்ம வாழ்க்கையை அழிப்பது எதிரிகள் இல்லை, சோம்பேறித்தனம். நாளை பார்க்கலாம், அப்புறம் செய்யலாம். இந்த 3 வார்த்தைகள் லட்சக்கணக்கான கனவுகளை கொண்டிருக்கிறது. சாணக்கியர் சொன்னார், ஒழுக்கம் இல்லாத திறமை பயனற்ற ஆயுதம். டிசிப்ளின் இல்லாமல் வாழ்க்கை மாறாது. தத்துவம் 5, உன் வலிமையை எல்லாருக்கும் காட்டாதே. சாணக்கியர் சொன்னார், உன் திட்டத்தை எல்லாரிடமும் பகிராதே. ஏன் தெரியுமா? சிலர் கைதட்டுவார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள், சிலர் தடையிடுவார்கள். அமைதியாக வளர்ந்தவன் தான் ஒரு நாள் பெரிய சத்தமாக வெடிப்பான். வெற்றி வரைக்கும் அமைதி, வெற்றி வந்த பிறகு குரல். தத்துவம் 6, தோல்வி உன்னை கற்றுத்தர வந்த ஆசிரியர். சாணக்கியரை நகரத்திலிருந்து விரட்டினார்கள். அவர் அழவில்லை, அவர் சொன்னார், இந்த அவமானம் தான் என்னை உருவாக்கும். அந்த தோல்வியே பேரரசின் விதையானது. தோல்வி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்தது. உடைந்த மனிதன் அல்ல, மாறிய மனிதன் தான் வெல்லுவான். தத்துவம் 7, நேரத்தை வீணாக்குபவன் வாழ்க்கையை இழக்கிறான். பணம் திரும்ப வரும், மனிதன் மறக்கப்படுவான், ஆனா நேரம் ஒருபோதும் திரும்பாது. நீ ஒரு நாளை வீணாக்கவில்லை, உன் வாழ்க்கையின் ஒரு துண்டை வீணாக்கினாய். நேரம் எப்படி செலவாகிறதோ வாழ்க்கையும் அப்படித்தான் உருவாகும்.